குரு ஒருவர் இருந்தார். அவருக்கு நம்பிக்கைக்குரிய சீடர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் சீடர் தனது குருவை பார்த்துவிட்டு விடைபெறும்போது, சுவாமி, அடுத்த வாரம் புதன்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு உங்களை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அடுத்த வாரம் புதன்கிழமை வந்தது. அன்றைய நாளில் பிற்பகல் 2 மணிக்கெல்லாம் சீடர் குருவை பார்க்க அவர் இருந்த இடத்திற்கு வந்து வெளியே காத்து கொண்டிருந்தார். இதற்கு நடுவில் குருவை பார்க்க வந்த ஒரு சிலர் அவரிடம், உங்களுடைய சீடர் உங்களை பார்ப்பதற்காக வெளியே காத்து கொண்டிருக்கிறார் என்றனர். இதை கேட்டு வெளியே வந்த குரு சீடரிடம், என்னை பார்ப்பதற்காக வெளியே நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்கின்றாயோ என்றார். அதற்கு சீடர், இன்று பிற்பகல் 3 மணிக்கு உங்களை சந்திக்க வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேகமாக இங்கு வந்தேன். அதனால் நான் 2 மணிக்கெல்லாம் இங்கு வந்துவிட்டேன் என்றார். தனது சீடர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு உள்ளம் பூரித்து போன குரு அவருக்கு உளமாற ஆசி வழங்கினார். இப்படித்தான் கொடுத்த வாக்கை கடைபிடித்த அந்த சீடர் வேறு யாரும் அல்லர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என அழைக்கப்படும் விவேகானந்தர் தான். ஆம், கொடுத்த வாக்கை கடைபிடிக்க வேண்டும் அல்லது கடவுள் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அது மிகவும் இன்றியமையாதது. இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது தன் மகன் சாலமோனிடம் கடவுளின் நியமங்களை கடைபிடி என்கிறார். அது குறித்து சிந்திப்போம். சாகும் தருவாயில் இருப்பவர் தமது பிள்ளைகளுக்கு அல்லது தமது பணியை பின் தொடர்பவர்களுக்கு ஆசியுரையும் அறிவுரையும் கூறுவது உண்டு. மோசேயும் இணைச்சட்டம் 31:7-8, யோசுவாவும் யோசுவா 23:1-6 தமக்கு பின் வந்தவர்களுக்கு ஆசியுரையும் அறிவுரையும் கூறியதை பற்றி திருவிவிலியம் நமக்கு சான்று பகர்கின்றது. இந்த பட்டியலில் இன்னும் ஒரு சிலர் அடங்குவர். இன்றைய முதல் வாசகத்தில் சாகும் தருவாயில் இருந்த தாவீது தன் மகனிடம் அறிவுரை கூறுகின்றார். அவ்வாறு அவர் கூறும் அறிவுரைதான் கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி என்பதாகும். தாவீது சாலமோனிடம் சொன்னது போன்று அவர் கடவுளின் கட்டளையை தொடக்கத்தில் கடைபிடித்தார். அதன் பிறகு அவரது மனமும் அவரை பின்தொடர்ந்து வந்தவர்களின் மனமும் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றது. இதனால் அவர்கள் அடைந்த துன்பங்கள் பல. நற்செய்தியில் இயேசு தனது சீடர்களை பணித்தலங்களுக்கு அனுப்புகின்ற போது, அவர்கள் உங்களுக்கு செவி சாய்க்காமல் போனால் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள், இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்கிறது. பிற இனத்தார் பகுதி வழியாக வரும் யூதர்கள் தங்களுடைய பகுதிக்குள் நுழையும் போது கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுவர். தனது வார்த்தையை கேளாதவர்களின் ஊரை விட்டு கிளம்பும் போதும் இப்படியே செய்யுங்கள் என்று சீடர்களிடம் கூறுகின்றார் இயேசு. எனவே நாம் கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்து அவரது ஆசிகளை பெற்று மகிழ்வோம். சிந்தனைக்கு, கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போரோடு கடவுளின் ஆசி தங்கி இருக்கின்றது. நமது வழிபாடும் பக்தி முயற்சிகளும் நம்மை ஆண்டவருக்கு உகந்த வழியில் நடக்க நம்மை தூண்ட வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் அல்ல, ஆண்டவரின் வார்த்தைகளை கடைபிடிப்போரே பேறு பெற்றவர். 1 சாமுவேல் 15:22, கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது.